பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எதற்கும் ஆசைப்பட்டவன் அல்ல. சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்ற கோரிக்கையோடு வரவில்லை. ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி. இதில் யார் வேண்டும், யார் எங்கு போனாலும் சரி, இந்த கட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இந்த கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் நிறைய பேர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்யாண் சிங் முதலமைச்சர், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கல்யாண் சிங்? அவர் நடந்து போனால் எல்லோரும் காலடி மண்ணை எடுத்து கொட்டு கும்பிடுவார்கள். அவர் கட்சியை விட்டு போனார், இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதே மாதிரி நிறைய உமாபாரதி இந்த கட்சியை விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி தேசுபாய் பட்டேல் இந்த கட்சியை விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்னை 12 ஆண்டுகளையும் தாண்டி இந்தியாவில் நீண்ட நாள் ஆண்ட பிரைம் மினிஸ்டர் என்ற பேரும் பெருமையும் கொண்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி இருக்கின்ற கட்சி இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. யார் இந்த போனாலும் சரி, போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் நான் போனேன். நேற்று நெல்லை மாவட்டத்தில் விருந்து போனவர்கள் தயாசங்கர் உள்பட, அசோக் உள்பட, பொன்னுத்துறை உள்பட எல்லாம், கவிக்கண்ணன், கண்ணன், எல்லா மண்டல தலைவர்களும் நேற்றே என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சென்றவர்கள் எல்லோரும் இன்று திரும்பி வருவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த போராட்டத்தின் மூலமாக நான் தெரிவிப்பது, யார் வந்தாலும் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்களுக்குரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.